ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் கதையில் கிளியோட கதை தான் பார்க்க போகிறோம். கிளி வளர்ப்பும் மரண தண்டனையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான். தலைப்பே இவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்போ எப்படி இருக்கும் கதை? அப்போ அந்த கதையை கேட்கணும் ஆர்வமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கதை கேட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா நைஸ், சூப்பர், குட் அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுங்க. கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கும். அன்று வழக்கம் போல் தர்பார் கூடியிருக்க அக்பர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கையில் அவருடைய பணியாள் ஒருவன் ஒரு கூண்டு கிளியை அங்கு கொண்டு வந்து வைத்தான். கூண்டினில் இருந்த பச்சை கிளி சிறகுகளை அடித்துக்கொண்டு கீ கீ என்று கத்தியது. அந்த கிளியை அன்புடன் பார்த்து கொண்டு இருந்த அக்பர் பின்னர் சபையோர் பக்கம் திரும்பி, என்னுடைய நெருங்கிய நண்பன் இந்த கிளியை எனக்கு பரிசாக அளித்திருக்கிறான். இந்த கிளி அழகாக இருக்கிறதல்லவா என்று கேட்டார். ஆம் பிரபு, நானும் எத்தனையோ கிளிகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய கிளியை போன்ற அழகான கிளியை இதுவரை நாம் பார்த்ததே இல்லை என்றார் தர்பாரில் இருந்த அக்பரின் அதிகாரிகளில் ஒருவரான ஃபைஸ்கான். உடனே அவர் பக்கம் பார்வையை திருப்பிய அக்பர், உனக்கு கிளிகளை பற்றி தெரியுமா? எப்போதாவது கிளி வளர்த்தது உண்டா என்று கேட்டார். இன்று வரை நான் 15க்கும் மேற்பட்ட கிளிகளை வீட்டில் வளர்த்து இருக்கிறேன். ஆனால் அவற்றை விட உங்களுடைய கிளி மிகவும் அழகாக இருக்கிறது என்றான் ஃபைஸ்கான். இவ்வாறு சொல்லி அக்பரின் மனதை குளிரச் செய்ய முயன்றான். மிகவும் நல்லதாக போயிற்று. உன்னை மாதிரி கிளி வளர்ப்பதில் அனுபவம் உள்ள ஒருவனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இதை வளர்க்கும் பொறுப்பை உன்னிடம் தர விரும்புகிறேன். இதை நீ உன் வீட்டுக்கு எடுத்துச் செல். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், இந்த கிளி இறந்துவிட்டதாக எவன் செய்தி சொல்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை விதிப்பேன் என்று சொல்லி கிளி கூண்டை அவன் கையில் தந்தார். அதை கேட்டு ஃபைஸ்கானுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் மனதிற்குள் தன்னை திட்டிக் கொண்டே, பிரபு, என்னிடம் ஒப்படைத்துள்ள பொறுப்பை நான் மனமும் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியுற்றவன் போல் அவரை வணங்கி எழுந்தான். பின்னர் அவன் கிளி கூண்டை வீட்டுக்கு எடுத்து சென்றான். ஏற்கனவே சிடுசிடு என்றிருந்த அவன் மனைவி கிளி கூண்டை பார்த்ததும், இது ஏது? எதற்காக இதை போய் வீட்டுக்கு எடுத்து வந்தாய் என்றார். இதை நம் வீட்டில் வைத்து பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்றான் ஃபைஸ்கான். சரிதான், யார் இதை வளர்ப்பது என்று கேட்டதற்கு, நீதான் என்று ஃபைஸ்கான் கூறியதும் அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. பின்னர் ஒரு கணம் நிதானித்து, இதை சக்கரவர்த்தி உனக்கு பரிசாக அளித்தாரா என்று கேட்டான். அதற்கு ஆமாம் என்று அவன் தலையாட்டினான். வேறு யாரிடமாவது இதை கொடுத்துவிடு என்று அவள் அலட்சியமாக கூறினாள். இதை வேறு யாரிடம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். இதை நம் வீட்டில் வைத்து வளர்க்கும் பொறுப்பை என்னிடம் சக்கரவர்த்தி கொடுத்து விட்டார். இதற்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் என் தலை உருளும் என்று சொல்லிவிட்டு தர்பாரில் நடந்ததை விளக்கினான். எத்தனை பெரிய ஆபத்தை விலக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறாய் உனக்கு தெரியுதா அப்படின்றாள் அவள் மனைவி. வேறு வழியின்றி அதை வளர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முதல் ஜாக்கிரதையாக அவள் அந்த கிளியை பராமரித்து வந்தாள். ஒரு நாள் காலை ஃபைஸ்கான் கூண்டினுள் நோக்கிய போது கிளி மல்லாந்து விழுந்திருந்தது. அதை குரல் கொடுத்து அழைத்து தொட்டு பார்த்தும் அது எழுந்திருக்கவே இல்லை. உடனே அவன் தன் மனைவியை கூவி அழைத்தான். அவளும் ஓடி வந்து கிளியை சோதித்து பார்த்தவர், ஐயோ, கிளி இறந்து விட்டதே என்று கூச்சலிட்டார். அதை கேட்டு ஃபைஸ்கான், ஐயோ, என் தலை உருளப் போகிறதே என்று தலையில் படீர் படீர் என்று அடித்து கொண்டு அழுதான். அவன் மனைவி அவனை தேற்றினாள். நான் சொல்வதை கேளுங்கள். பீர்பாலிடம் சென்று முழு விவரத்தையும் சொல்லுங்கள். அவர் எப்படியாவது உங்களை காப்பாற்றி விடுவார் என்று யோசனை கூறினார். உடனே ஃபைஸ்கான் கூண்டை தூக்கி கொண்டு பீர்பால் வீட்டை நோக்கி ஓடினான். அவனை கண்ட பீர்பால், கூண்டை கையில் எடுத்து வந்திருக்கிறாயே, இந்த கிளி வளர்ப்பதற்கு உன்னிடம் சக்கரவர்த்தி ஒப்படைத்திருந்தார் அல்லவா என்றார். அதை நான் எப்படி சொல்வேன் பீர்பால்? ஜாக்கிரதையாக இதை வளர்த்தும் இன்று காலை இது திடீரென்று இறந்து விட்டது. இந்த செய்தியை கேட்டால் சக்கரவர்த்தி எனக்கு மரண தண்டனை தான் அளிப்பார். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினான் ஃபைஸ்கான். கடவுளே, நீ நன்றாக ஆபத்தில் சிக்கி கொண்டாயே. சரி, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றிவிட்டது. நீ வா, என்னுடன் சக்கரவர்த்தியை சந்திப்போம் என்று கூறிய பீர்பால் முன்னே செல்ல பின்னால் ஃபைஸ்கான் நடுங்கிக் கொண்டே கூண்டை சுமந்து கொண்டு நடந்தான். அக்பர் தர்பாருக்கு வரும் முன்னரே இருவரும் அங்கு வந்து விட்டனர். அக்பர் தர்பாரில் நுழைந்து ஆசனத்தில் அமர்ந்ததும் அக்பர் அவரை நோக்கி, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே கிளி கூண்டை எடுத்துக்கொண்டு அவரை அணுகிய பீர்பால் கிளியை சுட்டி காட்டி, பிரபு, உங்களுடைய கிளி யோகாசனம் கற்றுக்கொண்டிருக்கிறது, பாருங்களேன் என்றார். உற்று பார்த்த அக்பர் கோபத்துடன், என்ன உளறுகிறாய்?
கிளி இறந்து விட்டது, எங்கே அந்த முட்டாள் வைஸ்கான்? அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றதும் பயந்து கொண்டே வைஸ்கான் முன்னே வந்தான். தயவு செய்து நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் பிரபு. அன்று ஒரு நாள் இந்த கிளியை வளர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பை வைஸ்கானிடம் ஒப்படைத்த போது நீங்கள் சொன்னது நினைவிருக்கிறதா? இந்த கிளி இறந்து விட்டது என்ற தகவலை சொல்பவனுக்கு மரண தண்டனை என்று சொன்னது நீங்கள்தானே என்றார். ஆம், அப்படித்தான் சொன்னேன். இன்றும் அதையே சொல்கிறேன். என்னுடைய கிளி இறந்து விட்டது, அதனால் என்று அக்பரை இடமறித்தார் பீர்பால். கிளி இறந்து விட்டது என்று சொன்னது நீங்கள்தான். அதை வைஸ்கான் சொல்லவே இல்லை. அதனால் இப்போது யாருக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்றார் பீர்பால். இதை கேட்டு அக்பர் உரக்கச் சிரித்தார். பீர்பால், நல்ல சமயத்தில் என் கண்களை திறந்து விட்டாய். ஒரு கிளிக்காக என்ன நல்ல அதிகாரிகளில் ஒருவனுக்கு மரண தண்டனை அளிப்பது சரியல்ல என்றார். வைஸ்கானுக்கு போன உயிர் திரும்பி வர பீர்பாலுக்கு நன்றி கூறினார்.